பூ அப்படின்னாலே நம்ம ஊரில் மல்லிகைப்பூ தான். நம்ம ஊரில் ஒரு பெண் வந்து காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்து தலை சீவி பொட்டு வச்சு தலையில் மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு தெருவில் நடந்தால் மதுரையே மணக்கும். நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும். அப்படி நம்ம ஊரில் இந்த மல்லிகைப்பூ வைக்கிறது ஒரு சாதாரண சின்ன பழக்கமாக இருந்தாலும் அதில் பெரிய சைக்காலஜியே இருக்குது. அதில் விஷயம் வசியம். இந்த மல்லிகைப்பூவில் ஒரு வாசம், ஆசம். அந்த வாசம் வந்து பிறரை வசியப்படுத்தும். ஒருத்தங்க அந்த மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போனாங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லை வச்சே அது நம்ம மைண்டை கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு போயிடும். அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை முதல்ல ஏற்படுத்தும். அதனால தான் ஒரு ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியப்படுத்துறதுக்கு இந்த மல்லிப்பூங்கிறது ரொம்பவுமே பயன்படுது. இன்றைக்கும் பாருங்கள், முதல் இரவு அப்படின்னு சொன்னாலே முன்னாடி வந்து நிற்கிறது மல்லிகைப்பூ தான். அப்படி அழகுக்காக தானே மல்லிகைப்பூ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அழகுங்கிறதே ஒரு விஷயம் தானே. ரெண்டாவது விஷயம் அமைதி. பூக்கள் அப்படின்னு நினச்சாலே நமக்கு அமைதியை உண்டாக்கும். அந்த பூக்களை பார்த்தா அந்த அமைதி இன்னமும் அதிகரிக்கும். மல்லிகைப்பூ பளிச்சுன்னு இருக்கிறதுனால அந்த அமைதியை தரக்கூடிய அந்த பவர் அதுக்கு அதிகமாகவே இருக்குது. கோவில் மாதிரி அமைதியான இடங்கள் எல்லாமே இந்த பூக்கள் இருக்கும். பூக்கள் இருக்கிற இடங்கள் எல்லாமே அமைதியாக இருக்கும். காவியத்தலனுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.